எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்ச சக்திக்கும் இந்த ஜோதிட ஞானத்தையும் வாஸ்து ஞானத்தையும் அள்ளிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த ஸ்ரீரங்கத்தில் கூட்டம் அப்படின்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்வு என்னென்னா ரங்கநாதர் தான். அவரை விட வேறு என்ன சிறப்பு? ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முக்கியமான கிரகமான சுக்கிரன் ஆதிபத்தியம் உள்ள ஊரில் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த ஜோதிட சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் சார்பாக எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க. ஒரு சங்கம் ஆரம்பித்து நடத்துறது எவ்வளோ சிரமமான காரியம் அப்படிங்கிறது சங்கம் நடத்தக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரியும். நிறைய ஆர்கனைசிங் பண்ணணும், நிறையா விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கணும், சிறந்த பேச்சாளர்களுடைய தேதிகளை வாங்கணும். ஐயாக்கள்லாம் நிறைய ஆய்வுகள், அவங்க செய்த ஆய்வுகள் கட்டுரைகளை நமக்கு வழங்கினாங்க. இப்போ நாம் ஜோதிடத்துறையிலையும் வாஸ்துத்துறையிலையும் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 30 ஆண்டு காலமாக நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்டுபிடிச்ச ஆய்வுகள், அது சம்பந்தமாக நமது வாடிக்கையாளர்கள் அடைந்த பலன்கள், இதையெல்லாம் நம்ம தொகுத்து அப்பப்போ நம்ம சங்கத்து சார்பான கருத்தரங்களையும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனல்களையும் நம்ம தெரிவிச்சுட்டு வரோம். இன்றைக்கி இந்த சங்கத்தினுடைய விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மீட்டிங் பேசணும்னு நினைக்கும் போது என்ன தலைப்பு எடுக்கலாங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. 7ஆம் இடமே எடுத்துருவோம், காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் சுக்கிரன், 7ஆம் இடமே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் இடத்தை பற்றி பேசலான்ட்டு நான் ஒரு ஐடியா பண்ணோம். சின்ன கருத்தான், ஒரு சுருக்கமாக ஒரு சில விஷயங்கள். நான் என்னுடைய வாடிக்கையாளர்கள் அதிகம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க. ஸோ அவங்கள குறிக்கக்கூடிய இடமும் 7ஆம் இடமாக இருக்கிறதுனால இந்த கருத்து அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் இதை நம்ம எடுத்திருக்கோம். ஒரு நபர் படித்து வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு அவர் அந்த சம்பாதனையை நம்ம தாய்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா சில கிரகங்களுடைய அமைப்பு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அவருக்கு உண்டான லக்கணாதிபதி அந்த அமைப்பு முக்கியமானது. இந்த விஷயமாக நம்ம பார்த்து பேசும்போது, எங்களுடைய ஜோதிட குருக்கள், பல குருக்கள் இருந்தாலும் குருமார்கள் இருந்தாலும், அதில் ஜிகே ஐயாவனுடைய கருத்துக்களை நாங்கள் ரொம்ப அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். அந்த கருத்தின்படி 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சம்பந்தம் நல்ல முறையில் இருந்தால் மட்டுமே அந்த நபர் வெளிநாட்டிலேருந்து பணத்தை கொண்டு இங்கே நம்ம தாய் திருநாட்டுக்கு தர முடியும். அதில் மாற்றமே இல்லை. லக்கணாதிபதி 7ல் போய் உட்காந்தாருன்னா வெளிநாடு போக ஆசைப்படுறாரு, போகிறாரு. 7ஆம் அதிபதி 10லேயோ 12லேயோ இருந்தாலும் வெளிநாடு போகிறாரு, வேலை செய்கிறாரு. ஆனால் அந்த லாபத்தை கொண்டு சேர்த்துறதுக்கு இந்த குறிப்பு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்க்கும்போதுங்க, 7ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம் நின்ற நட்சத்திராதிபதி எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ அதுதான் ரிசல்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதையெல்லாம் கவனித்து வெளிநாடு போகிறவங்க கண்டிப்பாக அதை கவனிச்சுட்டு போகிறது ரொம்ப சிறப்பு. லக்கணாதிபதி மறைஞ்சவங்க வெளிநாடு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லக்கணாதிபதி 6ல் மறைஞ்சிட்டார், 8ல் மறைஞ்சிட்டார், 12ல் மறைஞ்சிட்டார்னு சொல்கிறதை விட வெளிநாடு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு அனைத்தும் சிறப்பு. அதில் ஏதாவது நீர் ராசிகள் சம்மந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக கடல் கடந்து போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஐயா பேசும்போது சொன்னார், ஏஎல்பி இந்த மெத்தட் சொன்னார். ஏஎல்பி மெத்தட் மிகச்சிறப்பான பலன்களை, அதாவது இன்ஸ்டண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய பலன்களை தருகிறது. அதுக்கு எந்த விதத்திலையும் சிலைக்காத விதத்தில் சந்திரன் நாடி தரும். சந்திரன் நாடியினுடைய பலன்களை பார்த்தவர்கள் அப்படி ஃபிங்கரில் சொல்லலாம். இப்போ நானும் நீங்களும் சந்திக்கிறீங்கன்னா, நீங்கள் எந்த வேலையாக வந்தீங்க, நான் எந்த வேலையாக வந்தேங்கிற வரைக்கும் இதில் பேசிட முடியும். சந்திரன் நாடியில் சந்திரன் நாடி சென்று சொல்லக்கூடிய பலம் தான் சந்திரன் நாடி. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனாங்க, ஒரு பெயர்ச்சி நடக்கிறது. இப்போ சனி பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி எடுத்துக்குவோமே. சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். அந்த மீனராசியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் மட்டுமே அந்த சனி பயிற்சி அவங்களுக்கு செல்லும். ஒரு சிம்மராசிக்காரர் ஃபோன் பண்ணுறாரு, 7ஆம் தேதி 6ஆம் தேதி பயிற்சி ஆகிடுச்சு, 7ஆம் தேதி ஃபோன் பண்ணுறாரு, ஐயா அந்த மாதிரி சனி பயிற்சி ஆகிடுச்சு, என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? அவர் ஜாதகத்தில் பார்க்கும்போது உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்காரு. நான் கங்க்ராச்சுலேஷன் சார். நான் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. வீடு கட்ட போகிறீங்க, பழைய காரை மாற்றிட்டு புது கார் வாங்க போகிறீங்க, பவுன் விலை எவ்வளோ ஏறினாலும் தங்கம் செய்ய போகிறீங்க, வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு பணம் கொட்ட போகுது. என்ன சார் எல்லாம் அஷ்டமச்சனின்னு டிவியை போட்டால் ஐயர் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டால் சிம்மராசி நேயர்களே அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எங்கே போய் இப்படி பயந்துக்கிட்டு கிடக்கிறேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? நிச்சயமாக இல்லைங்க.
நிச்சயமாக பொது பலன்கள் வேலை செய்யாது. பொது பலனாக பார்த்துக்கிட்டு நமக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பயப்படுறதை விட்டுட்டு உங்களுடைய ஜாதகம் வலுவான இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தினுடைய எந்த ஸ்தானத்தில் பயிற்சி ஆகியிருக்கோ, உதாரணத்துக்கு சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பயிற்சி ஆகிருக்குன்னா அங்கே சுக்கிரன் இருந்தால் நிச்சயம் சுக்கிரன் அந்த சனியை சந்திக்கக்கூடிய அந்த நட்சத்திர பாதத்தில் அவர் வீடு வாங்கிடுவார், கார் வாங்குவார், நல்ல வசதி வாய்ப்பான பொருளாதாரத்தில் மகிழ்ச்சிகரமாக இருப்பார். அதே சமயம் அந்த இடத்துல ஒரு ராகு உட்காந்துருக்கார். இப்போ தான் அவருக்கு அஸ்தமச்சனியை பற்றி நீங்கள் பேசணும். இப்போ தான் நீங்கள் பேசணும். ஐயா நீங்கள் பாட்டு உட்காந்துருந்தாலும் உங்கள் வாய் சும்மா இருக்காது, வாய் சும்மா இருந்தாலும் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்கிற மாதிரி ஏதோ ஒரு வம்பு வழக்கில் மாட்டி நிச்சயமாக அவர் பஞ்சாயத்துக்கு போவார். அவர் பங்குனி மாதம் பிறந்திருக்கிறார். பங்குனி மாதம் கீழே ஆட்டோமேட்டிக்காகவே எங்கெங்க சூரியன் மீனத்தில் வந்துடுறாரு. அப்போ அந்த சமயத்தில் தான் அவர் அப்பா கிட்ட தகராறு பண்ணுறாரு, அப்பாவோட சொத்தோட தகராறு பண்ணுறாரு. அதுவரை அரசாங்கத்திடமிருந்து தப்பித்து வந்த சில விஷயங்கள் அந்த அரசாங்கம் அவங்கள கண்டுபிடிச்சி ஃபைன் போடுற டைம். அதுதான் ஃபைன் போடுற டைமு. உழைக்கும் இடத்துல உயரதிகாரிகள்னால் தண்டிக்கப்படக்கூடிய டைமு. சார் இப்படிலாம் சொல்லிவிட்டால் நான் 2.5 வருஷம் என்ன தான் பண்ணுறது, நான் விட்டுட்டு வெளியே போக வேண்டாமா? அப்படி கண்டிப்பாக கிடையாதுங்க. இன்றைக்கி இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு துல்லியமான ஆணித்தரமான ஒரு கருத்தை சொல்கிறேங்க. இந்த கருத்து 100% கரெக்டாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கருத்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல, உங்களை நாடி வரக்கூடிய அத்தனை வாடிக்கையாளரும் நிம்மதியாக இருக்க செய்யக்கூடிய கருத்து இது. என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அஷ்டமத்து சனி வருது, ஓகே வந்துருச்சு. அஷ்டமத்தில் சுபகிரகங்கள் இல்லை, ராகுவோ கேதுவோ சூரியனோ செவ்வாயோ உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த நபர் 6ஆம் தேதி நம்மக்கிட்ட பார்க்க வராரு, 6/2 பார்க்க வராரு, 6/3 பார்க்க வராரு. கரெக்டாக சனிப்பயிற்சி ஆயிடுச்சுங்க, அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் எவ்வளோ நாள் உஷாராக இருக்கணும், எவ்வளோ நாள் ஜாக்கிரதையாக இருக்கணும்? வேணும் இல்லையா? 2.5 வருஷம் அவங்கள பயப்படுத்தி உட்கார வைக்க முடியுமா? தேவையே இல்லை. அப்படியே நீங்கள் பாகை முறைக்குள்ளார போய் பாருங்கள். அந்த கிரகம், அதாவது ராகுவோ சூரியனோ செவ்வாயோ நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் என்ன பாகையில் உட்காந்துருக்குன்னு பாருங்கள். சனி பகவான் அந்த பாகையை எந்த இடத்துல கடக்கிறாருன்னு பாருங்கள். இப்போ சனி பகவான் 10வது பாகையை போயிட்டுருக்கார். 9வது பாகையில் ஆல்ரெடி அவருக்கு செவ்வாய் உட்காந்துருப்பார். அவர் அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டுக்கிட்டு போட்டு உட்காந்துருப்பார். உட்காந்துட்டு தான் உங்ககிட்ட ஜாதகத்தை பார்க்க வர்றதுக்கு அவங்க வீட்டிலேருந்து யாராச்சும் வந்திருப்பாங்க. நீங்கள் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பீங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு. இப்போ தாங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்பாங்க. அந்த பர்டிகுலர் டைமை கரெக்டாக எடுக்கணுன்னா இதுதான் சார் முறை. அந்த 1 மாத காலம் மட்டுமே அவருக்கு அந்த அஷ்டமச்சனி நடக்கும். ஆனால் அந்த வலி மீதி 2 வருஷம் இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் நடக்கும். எப்போன்னு கேட்கணும் இல்லையா? எப்போ வேணும் அக்யூரேட்டாக வேணும் இல்லையா? ஒரு விஷயம்னா கல்யாணம் நடக்குங்க. 9 குரு வந்தால் கல்யாணம் நடக்குது, அல்லது தொழில் வலுவடையுது, தொழில் ஒரு ஒப்பந்தம் அமையுது, எல்லாம் சொல்கிறோம். ஓகே, அது என்னைக்கு, எந்த தேதி, எந்த நிமிஷம் சொல்ல முடியுமா? முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு நம்ம போகும்போது சந்திர நாடி மிகப்பெரிய அளவில் நம்ம கை கொடுக்கும். எந்த பாகையில், எந்த பாதத்தில், எந்த நட்சத்திரத்தில், எந்த பாகையில், எந்த விகலையில் அந்த கிரகம் இணையுதோ அந்த நேரத்தில் நிச்சயம் இது நடக்கிறது. என்ன செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய ஜாதகத்தில் கேது நின்ற இடத்துலையும் ராகு நின்ற நட்சத்திரத்திலையும் சந்திரன் கடக்கும்போது உங்களை மனசை என்ன பண்ணுதுன்னு யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் ராகு நின்ற நட்சத்திரம், உங்கள் ஜாதகத்தில் கேது நின்ற நட்சத்திரம், இந்த 2ஐயுமே சந்திரன் கடக்கும்போது நாம் மிகப்பெரிய அளவில் மன பாதிப்புக்கு உள்ளாகிறோம். சந்திராஷ்டமம்லாம் பரவாயில்ல, 7ஆம் வதையும் பரவாயில்ல, இந்த ஜென்மத்தை தாரையும் பரவாயில்ல, இந்த ராகுவோ கேதுவோ நின்ற நட்சத்திர புள்ளியில் இந்த சந்திரன்கிற ஒரு மனம் தாண்டும் போது நிச்சயமாக அந்த ஜாதகத்தில் அப்போ தான் சந்திராஷ்டமம். என்ன இப்போ இன்றைக்கி தேதியிலேருந்து கணக்கு போட்டு பாருங்கள். இன்றைக்கி ஆயில்ய நஸ்திரம் ஓடுது. ஆயில்ய நஸ்திரத்தில் யாருக்கு ராகுவோ கேதுவோ சனியோ இருந்தாலும் அவங்களுடைய மனநிலை என்னென்னு யோசனை பண்ணி பாருங்கள். நிச்சயம் நான் சொன்னதில் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் இந்த பெயர்ச்சிகள் வரும்போது இந்த பெயர்ச்சிகளை எப்படி அவங்களுக்கு நல்ல விதத்தில் கொண்டு போகிறதுங்கிறது இது சொல்லலாம். இது மட்டும் சொன்னால் போதுமா? பத்தாது. திசாபுத்தி என்ன சொல்லுது? இப்போ உதாரணத்துக்கு ஐயாலாம் பேசும்போது சொன்னாங்க, விருச்சிக இலக்கணத்துக்கு குரு திசை நன்மை செய்யுங்களா அப்படிங்கிறது பார்த்தா நன்மை செய்யும். அந்த விருச்சத்தில் இருக்கிற குரு எங்கே இருக்கிறார்? தனுசில் இருக்காருங்க. கண்டிப்பாக நன்மை செய்யுங்களா? செய்யும். ஆனால் செய்யலை. ஒருத்தரை 16 வருஷம் சுத்த விட்டுச்சு. 16 வருடம் சுத்த விட்டுச்சு. ஏன்?
விருச்சிக இலக்கணம் அவர் ஆரம்பித்த உடனே அவர் நம்ம நண்பர் செயலாளர் முருகேசன் ஐயாவுக்கு தெரியும். அது ஆரம்பித்த தேதியும் தெரியும், நண்பரையும் தெரியும், நடந்ததும் தெரியும். ஏன் அப்படின்னு பார்க்கல, அப்போ ஸ்தான பலம் கரெக்டாக வரலையா? அப்போ வந்து சொன்னதெல்லாம் ஏதாவது மாறுதல்கள் இருக்கா? முன்னோர்கள் சொன்னது அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதம் என்றுமே ஜோதிடம் பொய்க்காதுங்க. ஜோதிடர்களுடைய கருத்து வேணால் பொய்க்கலாம், கணக்குகள் பொய்க்கலாம், ஆனால் ஜோதிடம் பொய்க்கவே பொய்க்காது. அதில் என்ன விஷயம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவான் விருச்சிக இலக்கணத்துக்கு மூல நட்சத்திரத்தில் இருக்கார், கேது புனர்பூசத்தில் இருக்கார், பரிவர்த்தனை 2-8 பரிவர்த்தனை. கிட்டத்தட்ட சாதாரணமாக இருந்த நபர், அதற்கு முன்னாடி நடந்த அவர் உத்திராட நட்சத்திரம், சாதாரணமாக ராகுமுகா திசையில் சாதாரணமாக ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இந்த குருமுகா திசை வந்துருச்சுன்னு கொண்டாடி அந்த 16 வருஷத்தை கடக்கும்போது அத்தனையும் இழந்து அதுக்கு மேலே 2 மடங்கு மைனஸில் போயிட்டார். சனி திசை ஆரம்பித்ததுக்கப்புறம் மறுபடியும் எழுந்தார். அப்போ இந்த காமனாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நம்ம ஏஎல்பி படி பார்த்தோம்னா அதில் வந்து 5ஆம் இடத்துல இருக்கும் லக்கணம். அவரோட ஏஜுக்கு கம்பேர் பண்ணும்போது 40 வரும்போது 42 வரும்போது 5ஆம் இடத்துல ஏஎல்பி லக்கணம் எதில் விழும்? புரட்டாதி நாளில் விழும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரத்தினுடைய சாரம் பார்க்காமல் நம்ம பார்க்கவே முடியாது. சந்தோஷம், நேரடி சந்தோஷமே கிடையாது. என்னுடைய வெளிநாட்டு கிளைண்ட் இதை கூட பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க கனடாவில் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, அவங்களும் விருச்சிக இலக்கணம், சார் எனக்கு புதன் புத்தியும் புதன் அந்தரமும் எனக்கு மிகப்பெரிய யோகா செஞ்சது சார், எப்படிங்க சார்னு கேட்டாங்க. எங்கேயுமா விருச்சிக இலக்கணத்துக்கு புதன் நல்லது செய்வார், செஞ்சார். எப்படி செஞ்சாருங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். புதன் அஸ்தநஸ்திரத்தில் இருந்தார். அப்படி இருந்தாலும் பாதகாதிபதி தானே, அப்படி இல்லை. பாதகாதிபதி முதல் ஸ்தானத்துக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு தான் ரிசல்ட்டு பாதகத்தில் கொடுப்பார். புரியுதுங்களா? நல்ல அந்த சக்ஸஸை கொடுத்துட்டு அது உங்களுக்கு நம்பர். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, லக்கணத்தை வந்து லக்கணாதி பார்க்காத ஜாதகமோ, லக்கணாதிபதி பார்க்காத ஜாதகமோ வெளிநாட்டில் போய் மிகப்பெரிய அளவில் சம்பாரிச்சுட்டு இங்கே கோடிக்கணக்கில் வீட்டை கட்டி கொடுத்துட்டு ஒரு 10க்கு 10 ரூமில் ஒண்டிக்கிட்டு அங்கே வந்து போருக்கு நடுவில் வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கிற நம்ம வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுடைய அமைப்பும் ஒன்றா இருக்குது. ஒரு நாட்டினுடைய எல்லையை பாதுகாக்கக்கூடிய வீரர்கள், நம்ம உயிரை பாதுகாக்கக்கூடிய, நம்ம நாட்டை பாதுகாக்கிறவங்க, நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக வெளிநாட்டில் பாடுபடுறாங்க நம்ம சகோதரர்கள். சாதாரணம் இல்லைங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க. நம்ம பொருளாதாரத்தை கொண்டு வர்றதவங்க. ஒரு நாடு முன்னுக்கு வரணும்னா என்ன ஆகணும்? வெளிநாட்டு பணம் நமக்கு வரணும். அதுக்காக குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு, அனைத்தையும் விட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அஷ்டம சனி வந்துருச்சு சார், 7 சனி வந்துருச்சு சார், இந்த சமயத்தில் விசா எனக்கு ஓகே ஆகிடுச்சு போகலாமாங்கிறாங்க. இதை விட வேறு என்ன வேணும்? அதுதான் பரிகாரம். ஒரு மனுஷனுக்கு எதுவுமே இல்லை, என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு கையை மேலே தூக்குறோன்னா பிரபஞ்சம் அப்படியே அவர் அள்ளிக்கும். நடந்திருக்கு பெரிய பெரிய ஆளுங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால் வந்து எந்த சமயத்துலையும் பிரபஞ்சம் நம்மளை கைவிடாது. இந்த கோச்சாரத்தில் பொறுத்த வரைக்கும் வந்துங்க, திசாபுத்தியை நடக்கும்போதும் சரி, லக்கணத்துக்கு யோகாதிபதி மற்றது இதெல்லாம் பார்க்குறோம், அது மிகச்சரியாக இருக்கும். ஏஎல்பி லக்கணம் பார்க்குறோம், அது இன்னும் துல்லியமாக இருக்கும். சந்திரநாடி பார்க்குறோம், இன்னும் ஃபல்ஸ் நெருங்கி வரும். அது கூட இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறோம்னா அதுக்கு பேர் தாங்க சார ஜோதிடம்னு பேர். அது கூட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார ஜோதிடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவருடைய லக்கணமும் லக்கணாதிபதியும் லக்கணத்தால் பார்க்கப்பட்டிருந்தால் மட்டுமே அவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அவர் உபயோகிப்பார். ஒரு ஜாதகத்தினுடைய லக்கணாதிபதி 1, 4, 7 10 உட்காந்துருந்தாலோ, அதாவது கேந்திரங்கள். நான் நிறைய ஜோதிட பாஷையில் பேசுகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் பார்க்குற நேயர்களுக்கு புரியாது, டக்குன்னு பாஸ் பண்ணி போயிடுவாங்க. இந்த ஜோதிட பாஷைங்கிறது ஒரு தனி பாஷை. நாம் 2 ஜோதிடர்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப 3வது ஜோதிடம் தெரியாத நபர் இருந்தால் பைத்தியம் முடிச்சுக்கும். சார் 7, 8 சம்மந்தப்பட்டிருக்குங்க சார் பார் சுருக்கமாக. சார் 7, 11 மாதிரி தெரியுதுங்க சார் பார். 7, 11 3 தெரியுதுங்க சார் பார். இதுக்கெல்லாம் அர்த்தம் உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் இருக்கிற என்ன நினைப்பார்? இது ஏன்னா நம்பர் சொல்கிறார், லாட்ரி சீட்டி பேசுகிறாங்களான்னு நினைப்பாங்க. உண்மையிலேயே ஜோதிட பாஷை வித்தியாசமானது. இந்த ஜோதிட பாஷை பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிடத்தினுடைய அந்த சாரம் பார்க்காமல் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. ஒரு லக்கணம் எடுக்கிறோம், அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியினுடைய திசைன்னு நம்ம சொல்கிறோம். அது யோகாதிபதியினுடைய திசையாக இருந்துச்சுன்னா அந்த யோகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி யாரோ அதனுடைய கேரக்டர் தான் இருக்கும். உங்கள் நண்பரை கூட்டிகிட்டு போகிறீங்க, அவர் உங்களுக்கு நண்பர், ஆனால் உங்களுக்கு இன்னொருத்தர்கிட்ட பிரச்சனை பண்ண கூட்டிகிட்டு போகிறீங்க. அந்த பிரச்சனை பண்ணுற நபருக்கு அந்த உங்கள் நண்பர் யார்? பிரச்சனைக்குரியவர். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த நாடகத்தினுடைய கேரக்டர் அவர். லக்கணாதிபதிக்கு அவர் யாராக இருக்கலாம், நட்சத்திராதிபதிக்கு யாராக இருக்கலாம், லக்கணத்துக்கு யோகியாக இருக்கலாம், ஏஎல்பிக்கு லக்கணாதிபதியாக இருக்கலாம், எல்லாம் வேறு. ஆனால் கேரக்டர் அப்படிங்கிறது அந்த இடத்துல போய் செயல்படுறது யாருன்னா அவர் தான்.
அதனால் சாரம் பார்த்து தான் இதை செய்யணும். அதே மாதிரி யோகாதிபதி யோக ஜாதகம் அப்படிங்கிறது லக்கணாதிபதி எந்த விதத்திலும் மறைய மாட்டான்னா கூட ஒரு மீட்டிங்கில் நான் அதை பற்றி ஒரு பெரிய ஒரு 3/4 மணி நேரம் நான் பேசினேன் லக்கணாதிபதி மறைவை பற்றி. லக்கணாதிபதிங்கிற கிரகம் எந்த நிலையிலும் மறையாதுங்க. 3ல் இருந்தாலும் சரி, 6ல் இருந்தாலும் சரி, 8ல் இருந்தாலும் சரி, 12ல் இருந்தாலும் சரி, அஸ்தங்கம் நீச்சம் கிரகபல யுத்தம் எதில் இருந்தாலும் மறையாது. மறைஞ்சதுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் எப்படி நோட்டை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட பார்ப்பீங்க? லக்கணாதிபதிங்கிறத நாம் என்னன்னா அவர் எந்த நிலையில் இருக்கார். ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு வறுமையான சூழ்நிலையில் ஒரு பையனை கான்வென்ட்டில் படிக்க வைக்கக்கூடிய தந்தை மாதிரி இருப்பார் அவர். புரியுதுங்களா? அவருடைய நிலை வேறு, அவன் குழந்தை நல்லா இருப்பான். லக்கணாதிபதி எந்த நிலையில் இருந்தாலும் எல்லா திசையிலிருந்தும் உங்களுக்கு நன்மை செய்வதற்காகவே காத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னா அவர் லக்கணாதிபதி தான். அந்த லக்கணாதிபதி நின்ற வீட்டதிபதி அவங்க இந்த லக்கணத்தோட தொடர்படைஞ்சால் அவர் சம்பாதிக்கிற சொத்தை அவர் அனுபவிப்பார், இல்லைன்னா அடுத்த சந்ததி அனுபவிக்கும். இவ்வளோ தான் விஷயங்க. அப்போ யோகம் வரும்போது அவருக்கு வந்து பெருசாக ஒன்றும் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, கஷ்டம் வரும்போதும் பெருசாக கஷ்டப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, நார்மலாக போயிட்டுருப்பார். அதனால் நம்ம சொல்ல வந்த கருத்து என்னென்னா, எந்த பயிற்சிகளும் எந்த விதத்திலையும் பெரிய விதத்தில் தாக்கத்தை தந்துடாது. கிரகங்களுடைய இணைவுகள் அந்த குறிப்பிட்ட மாதம் குறிப்பிட்ட நாள் வரைக்குமே எடுக்க முடியும். யாராவது அதை வந்து சவாலாக ஒரு ஆய்வு எடுத்தால் எடுக்கலாம் ஒரு விஷயத்தை. சார் இதை வந்து கரெக்டான மணி நேரத்தில் சொல்ல முடியுமா சார்? சொல்ல முடியும், ஏன் சொல்ல முடியாது? கணக்கு வந்து எப்படிங்க தவறாயிரும்? துல்லியமாக போக போக வருது இல்லையா? அப்போ இந்த கோச்சார இணைவுகளை துல்லியப்படுத்தியே இதை எடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம படித்த குருகுலத்தில், ஐயா நாங்களாம் படித்த குருகுலத்தில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம். அதில் வந்து இந்த போரை பற்றிலாம் படித்தோம், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் படித்தோம். அதெல்லாம் வந்து கரெக்டாக வருங்களா ஐயா அப்படின்னு போட்டெல்லாம் பார்க்கும்போது கரெக்டாகவே இருந்திருக்கு. எதுவுமே மாறுதலாக எங்கேயுமே நடக்கலை. அதனால் எந்த பயமும் இல்லாமல் பெயர்ச்சிகள் அடையும் போது அந்த பெயர்ச்சிகள் அடையக்கூடிய கிரகங்கள் எதனுடன் இணைகிறது, அது லக்கணத்துக்கு பாவியா சுபரா அதெல்லாம் தேவையில்லை. கேரக்டர் வைஸ் யார் அவங்க, சுபகிரகமா பாவகிரகமா, இது பார்த்துட்டா போதும், நிச்சயமாக நல்லாயிருக்கும் என்று கூறி இந்த ஒரு அரிய ஒரு வாய்ப்பை வழங்கிய நாச்சியார் ஜோதிட சங்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் MA ஜெகநாதன். நான் திருச்செங்கோடுங்க. வாஸ்துத்துறையில் ஒரு 30 வருடத்துக்கு மேலே செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய வாஸ்து குருநாதர் ரவி ரமணா அப்படின்னு இறந்துட்டார். அவரோட தான் நம்மளுடைய பயணங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜோதிடமும் நம்ம ஒரு 30 வருடங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். என்னுடைய தொலைபேசி எண் 73 73 6 0 0 0 33. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்தது முருகேசன் ஐயா.